அனைவருக்கும் வணக்கம். ஆசிரியர் தகுதி தேர்வு பேப்பர் 1 மற்றும் பேப்பர் 2 எழுதவிருக்கும் தேர்வர்கள் மற்றும் ஆசிரியர்களின் கவனத்திற்கு. பேப்பர் 1 15/11/2025 அன்றும் பேப்பர் 2 16/11/2025 அன்றும் நடைபெற இருக்கிறது. தேர்வு நடைபெறும் நாளன்று தேர்வர்கள் தேர்வு மையத்திற்கு காலை 8:30 மணி முதல் 9:30 மணிக்குள் சென்றிருக்க வேண்டும். தேர்வு நேரம் பார்த்தீங்கன்னா காலை 10 மணி முதல் மதியம் 1 மணி வரை. இது அனைத்து தேர்வர்களுக்குமே. தேர்வர்கள் மாற்றுத்திறனாளியாக இருந்தால் காலை 10 மணி முதல் மதியம் 2 மணி வரை தேர்வர்கள் தேர்வு எழுத அனுமதிக்கப்படுவார்கள். மேலும் ஒரு சில இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கீழே கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த ஹால் டிக்கெட்டை நீங்க ஆன்லைன்ல டவுன்லோட் பண்ணிக்கோங்க. வேற எந்த ஒரு ஹால் டிக்கெட்டும் தேர்வு மையத்தில் கொடுக்க மாட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. நெக்ஸ்ட் செகண்ட் ஒன், ஹால் டிக்கெட்ல ஏதாவது தவறுகள் இருந்துச்சுன்னா உடனே சென்னையில் இருக்கக்கூடிய டிஆர்பி ஆஃபீஸை கான்டாக்ட் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. நெக்ஸ்ட், இந்த எக்ஸாமினேஷன் நீங்க ஓன் இன்ட்ரெஸ்ட்ல தான் எழுதுறீங்க. ஸோ உங்களுடைய எலிஜிபிலிட்டியை செக் பண்ணிக்கோங்க. தவறுகள் இருந்துச்சு அப்படின்னு சொன்னா இதுக்கு பொறுப்பாக முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. நெக்ஸ்ட், இது எக்ஸாம் எழுதுவதற்கான ஹால் டிக்கெட் மட்டுமே தவிர எந்த ஒரு வேலை வாய்ப்புக்கான ஒரு ஆஃபர் லெட்டர் கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஃபிஃப்த் ஒன் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு காரணத்துக்காகவும் உங்களுடைய தேர்வு மையத்தை மாற்றம் செய்ய சொல்லி வலியுறுத்தக்கூடாது அப்படின்றும் சொல்லியிருப்பாங்க. சிக்ஸ்த் ஒன் பார்த்தீங்கன்னா எக்ஸாம் சென்டருக்கு நீங்க காலையில 9:30 மணிக்குள்ள ரீச் ஆயிருக்கணும். அதுக்கப்புறமா நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா உங்களை அனுமதிக்க மாட்டாங்க. அதே மாதிரி 1 மணிக்கு முன்னாடியும் உங்களை எக்ஸாம் சென்டரை விட்டு வெளியில அனுப்ப மாட்டாங்க. இதே மாற்றுத்திறனாளியா இருந்தீங்கன்னா 2 மணிக்கு முன்னாடி உங்களை தேர்வு அறையை விட்டு வெளியில அனுப்ப மாட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. நெக்ஸ்ட், ஹால் டிக்கெட் இல்லாம வரக்கூடிய எந்த ஒரு கேண்டிடேட்டையுமே, அதாவது தேர்வர்களையுமே பாத்தீங்கன்னு சொன்னா எக்ஸாம் சென்டருக்குள்ள அலோவ் பண்ண மாட்டாங்க. நெக்ஸ்ட், நீங்க தேர்வு எழுத செல்லும் பொழுது உங்களுடைய ஆதார் கார்டு அல்லது பேன் கார்டு அல்லது பாஸ்போர்ட் அல்லது டிரைவிங் லைசன்ஸ் இதுல ஏதாவது ஒண்ணு கம்பல்சரி நீங்க கொண்டு போகணும். ஸோ அதுல உங்களுடைய போட்டோ கிளியரா இருக்கணும். அது ஒன்று பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட், உங்களுக்கு எக்ஸாம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு கொஸ்டின் புக்லெட்டும் நெக்ஸ்ட் ரஃப் ஒர்க் ஷீட்டும் கொடுப்பாங்க. அடுத்து நெக்ஸ்ட், நீங்க பிளாக் கலர் பால் பாயிண்ட் பென் தான் யூஸ் பண்ணணும். OMR சீட் அண்ட் அட்டெண்டன்ஸ் சீட்லாம் ஃபில் பண்றதுக்கு. தேர்வர்கள் எந்த ஒரு எலக்ட்ரானிக் டிவைசஸுமே கொண்டு வரக்கூடாது. மொபைல் போன், கால்குலேட்டர், டிஜிட்டல் டைரி, புக்ஸ், எலக்ட்ரானிக் எக்யூப்மெண்ட்ஸ் போன்றது எதுவுமே நீங்க கொண்டு வரக்கூடாது. நெக்ஸ்ட், அதே மாதிரி பாத்தீங்கன்னா பெல்ட், வாட்சஸ் இதெல்லாமே பாத்தீங்கன்னா அணிஞ்சிருக்க கூடாது. ஒன்லி செப்பல்ஸ் மட்டும் தான் அணிஞ்சிருக்கணும் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருப்பாங்க. நெக்ஸ்ட், தேர்வர்கள் தேர்வு மையத்துக்கு ஹால் டிக்கெட் அண்ட் ஐடி கார்டு மட்டும்தான் கொண்டு போயிருக்கணும். எந்த ஒரு அடிஷனலான பேப்பர்ஸோ அல்லது நம்ம ஆல்ரெடி படித்த அல்லது எந்த ஒரு பேப்பர்ஸும் அடிஷனலா பேப்பர்ஸ் எதுவும் உள்ள கொண்டு போக கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. தேர்வர்கள் மாற்றுத்திறனாளியா இருந்தா அவர்களுக்கு மட்டும் 4 மணி நேரம் தேர்வு எழுத அனுமதி உண்டு அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. நெக்ஸ்ட், எந்தெந்த சப்ஜெக்ட்ல இருந்து எவ்வளவு கொஸ்டின் கேட்டிருப்பாங்க, அந்த ஒவ்வொரு கொஸ்டின்ஸ்க்கும் மார்க் எவ்வளவு அப்படின்ற மாதிரியும் கொடுத்திருப்பாங்க. நெக்ஸ்ட், தேர்வர்கள் தேர்வு அறைக்குள்ள அமைதியாக இருக்கணும். மற்ற தேர்வர்களுடையோ மற்ற நபர்கள் கூடயோ பாத்தீங்கன்னா பேசக்கூடாது. நெக்ஸ்ட், அங்க அறை கண்காணிப்பாளர்கிட்ட தவறாக நடந்துடக்கூடாது அப்படின்ற மாதிரியும் கொடுத்திருப்பாங்க. மீறி அறை கண்காணிப்பாளரிடம் தவறுதலாகவோ அல்லது தேர்வு அறைக்குள் இருக்கக்கூடிய மற்றவர்களுடைய தொடர்பு கொண்டாலோ அவர்கள் தகுதி நீக்கம் செய்யப்படுவதுடன் அவர்கள் மீது வழக்கு தொடரப்படும் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருப்பாங்க. தேர்வு முடிந்த பின்பு உங்களுடைய ஹால் டிக்கெட்டை கவனமா வச்சுக்கோங்க. ஃபர்தர் ரெஃபரன்ஸ்க்கு உங்களுக்கு தேவைப்படும். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னு சொன்னா சட்டம் ஒழுங்கு, இயற்கை பேரிழப்பு போன்ற காரணங்களால தேர்வை ஒத்தி வைக்கவோ ரத்து செய்யவோ பாத்தீங்கன்னு சொன்னா வாரியத்துக்கு உரிமை உண்டு அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. நெக்ஸ்ட், ஆள் மாறாட்டமோ அல்லது பாத்தீங்கன்னா ஏதேனும் முறைகேடுகள்லயோ நீங்க ஈடுபட்டீங்கன்னு சொன்னா எதிர்காலத்துல நீங்க தேர்வு எழுத தடை செய்யப்படுவதோடு மட்டுமல்லாமல் உங்கள் மீது குற்றவியல் வழக்கும் பதிவு செய்யப்படும் அப்படின்னு சொல்லி கொடுத்திருப்பாங்க. ஸோ இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே உங்களுடைய ஹால் டிக்கெட்லயே இருக்கும். ஒன்ஸ் நீங்க தரவா ரீட் பண்ணி பார்த்துட்டு இது தொடர்பாக உங்களுடைய தேர்வுகளை எழுதிக்கோங்க. தேர்வு எழுத இருக்கும் அனைத்து தேர்வர்கள் மற்றும் ஆசிரியர்களுக்கும் எனது மனமார்ந்த வாழ்த்துக்கள். தேங்க்யூ டீச்சர்.